च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। ॐ महालक्ष्मी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। ॐ महालक्ष्मी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। 17/4/2011 8:21 90வது ஸ்லோகத்தின் துவக்கம். பொருளுரை துவக்கம். ஆக திருவோணத்தன்று மலையேறுவதால் ஞான தத்துவத்தின் நிலை தெரிந்து கொள்ள முடியும். இந்த ஞான தத்துவத்தின் நிலை உடலால், மனதால், 16 வகையான திரேகங்களால் இந்த நிலை நாம் தெரிந்து கொள்ள முடியும். இந்த நிலை நம்மால் உணரப்படலாம். உணரப்படலாம் அல்ல, உணர முடியும். திருவோணத்தின் மகத்துவம் அது போன்றது. அதாவது இறைவன் என்பவன் அனைத்திலும் கலந்திருக்கிறான் என்பது பொருள். ஓர் அறிவு முதல் 6 அறிவு வரை இறைவன் அதற்குள் கலந்திருக்கிறான். இதுதான் உண்மை. அனைத்திலும் 2 வகையாக பிரித்திருக்கிறான். ஒன்று ஆணின் வகை, பெண்ணின் வகை. அனைத்து உயிரினங்களும் இதை படைத்து விட்டான். இனப்பெருக்கத்தையும் படைத்து விட்டான். இதற்கு தகுதியாகத்தானே அனைத்துக்குள்ளும் ஊடுருவிருக்கிறான். இந்த ஊடுருவுதல் என்பதை பரவிஷ்ணு என்று சொல்வார்கள். பரவிஷ்ணு என்பதன் நேர்பொருள் மனதை பக்குவமாக்கி மனதில் கருணையை சேர்த்து, மனதில் ஏன் கருணையை சேர்க்க வேண்டும்? கருணையை சேர்த்தால்தான் மாயையில் இருந்து சிறிது விலகியிருக்க முடியும். அந்த கருணையின் நேர்த்தத்துவம் சேவைக்குள் ஈடுபட்டால் மாயை விட்டு நிரந்தரமாக பிரிந்திருக்க வேண்டும். பிரிந்திருக்க வேண்டும், பிரிந்திருக்க முடியும். இதற்கு அடிப்படை சேவைதான். சேவையின் வழியாக நிரந்தரமாக மாயை அறுத்தெடுக்கலாம். கருணையின் வழியாக மாயை விலகிருக்கும். ஆன்மீகத்திற்கு பரவிஷ்ணுவின் தத்துவம் நமக்கு தேவையானது. அனைத்துக்குள்ளும் இறைவன் உண்டு என்பதுதான் பரவிஷ்ணு. அந்த பரவிஷ்ணுவின் ஏக தத்துவம் என்னவென்று பார்ப்போம். ஒருவன் எதையும் சாராது உடல், பொருள், ஆவி, பஞ்சபூதங்களை இறைவனுக்கு அளிப்பது என்பது பொருள். ஒரு இடத்தில் சார்ந்து விட்டால் இறைவனுக்கு அத்தகைய தன்மையை அளிக்க இயலாது. மகளின் மேல் இன்பம் வந்தால் இறைவனை விட்டு 2 படிகள் தள்ளி இருக்கிறோம் என்பது பொருள். அவள் திருமணத்தின் மேல் மனம் வைத்தால் 2 படிகள் தள்ளிவிட்டோம் என்பது பொருள். திருமணத்தின் பின் மகப்பேறுவில் மனம் வைத்தால்
2 படிகள் தள்ளிவிட்டோம் என்பது பொருள். இது உலகமாயை சார்ந்தது, இருக்கலாம், தப்பேதும் ஒன்றுமில்லை. இது கருணையின் அடிப்படையில் சேர்கின்றது பரவிஷ்ணு தத்துவம். நமக்கும் வயது முதிர்ந்து போகிறது. நம் மகளுக்கு மனம் முடித்தோம், நண்பனின் மகளுக்கும் மனம் முடித்தால் நன்றாக இருக்கும் என்று நினைப்பதுதான் கருணை. இந்த கருணையின் வழியாக ஆன்மீகத்தை அறுதியிட்டு இறுதி வரை அறிந்து கொள்ள முடியாது. அதற்கு சேவை. சேவை என்பது கர்மத்தை சீர் செய்யும். சேவையின் நேர்த்தத்துவம் யாரையும் சாராதிருக்கும். உடலில் உள்ள 5 பூதங்களும் இனப்பெருக்க உருவும், மலம் கழிக்கும் உருவும் இறைவனை சார்ந்தே இருக்கும். தன்னை தானாக முன்வந்து இறைவனிடத்தில் தன்னை ஒப்புவித்துக் கொள்ளுதல், ஒப்படைத்தல் என்பது பொருள். அந்த காலத்தில் தான் இந்த பரவிஷ்ணுவின் தத்துவத்தை உணர முடியும். இந்த பரவிஷ்ணுவின் தத்துவத்தை ஒப்பித்து விட்டால், ஒப்படைத்து விட்டால், தெரிந்து கொண்டால் பரவிஷ்ணுவிடத்தில் இருக்கக்கூடிய மகாசக்தி பெண்ணின் ரூபமாக வெளிவந்து உன்னிடம் அடைக்கலம் புகும். உன்னிடம் அடைக்கலம் புகும். அப்பொழுது உனக்கு கருணை வரும். அந்த கருணைக்குள் மாயை விலக்கப்பட்டிருக்கும். நேரடியாக சொல்ல வேண்டுமென்றால் காமத்திலிருந்து விடுபடுகிறாய். அன்னை மகாலட்சுமி உன்னிடத்திலே குடிகொள்கிறாள். அன்னை மகாலட்சுமி உன்னிடத்திலே குடிகொள்வதால் பொன் பொருள் ஈட்டுகிறாய் என்பது மட்டும் பொருள் அல்ல. உனக்கே தெரியாமல் நீ ஆன்மீகத்துக்கு பக்குவம் அடைகிறாய். அவள் உன்னிடத்திலே காமத்திரியாக இருந்து உன் உடல் உருவுகளிலே இருக்கக்கூடிய ஆசை என்னும் காமத்தை விலக்குகிறாள். இவள் எங்கிருந்து புறப்பட்டு வந்தாள்? சிந்திக்க வேண்டும். அந்த விஷ்ணுவிடத்திலே இருந்து புறப்பட்டு வந்தாள். அந்த விஷ்ணு யார்? பரத்தின் தத்துவத்தை சேர்ந்தது. அனைத்துக்குள்ளும் இறைவன். அனைத்துக்குள்ளும் இறைவன் இருக்க வேண்டுமாயின் கூட அவன் கூட பெண்ணுவின் தத்துவத்துக்குள்ளே உள் நுழைந்து நாம் இறைவன் என்ற மனத்தத்துவத்தை மறந்து நாம் மற்றவர்களுக்கு ஞான பிரசாரத்தை அளிப்போம் என்ற ஆணவத்தின் சாயலிலே உள்ள காமத்தை விடுகிறான். அதற்கு அவன் புக வேண்டிய இடம் ஞானம்தான். ஞானம் அளிக்கக்கூடிய அன்னை மகாலட்சுமி தான். அந்த புகுதலுக்கு பின்னே இறைவன் கூட பரவிஷ்ணுவாகிறான். அவனுக்கு என்ன வேலை? மகாலட்சுமி இடத்திலே சொல்லி அவனுக்கு மாயைக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து அவன் அதை விடுத்து தள்ள வைத்து கர்மத்தின் மேல்கோரிலே அவனை நிற்க வைத்து உடலின்பத்தை காணாது செய்து பஞ்சபூதங்களால் காமத்தை நுகராது செய்து வேறறுத்து லக்ஷ்மியின் பாதங்களை பற்றி அவள் எங்கிருந்து வந்தாள் என்று தெரிந்து கொள்ள செய்கிறாள். அவள் வந்தது அந்த பரவிஷ்ணுவின் இடத்திலிருந்துதான். விஷ்ணுதான் பரவிஷ்ணு ஆனான். அதேதான்
அந்தணன் சமைத்து வைத்து அமுது படைத்தான். இறைவன் தின்பானா என்று நினைத்தான். இறைவன் தின்பானா என்று நினைத்தான். இது நேரடி காமத்தின் அகங்காரம். காமம் என்பது காதலால் கசிந்துருகி மனைவியோடு உடல் உறவு கொள்வதென்று மனைவியோடு சேர்வதே காமம் என்பது பொருளாகாது. காமத்தின் நேரான நிலையை சற்று சீர்திருத்தத்தில் பார்க்க வேண்டும். சாஸ்திரியார் நினைத்தார், இறைவன் உண்பானா என்று. சரி, உண்ணமாட்டான். அதற்காக ஏன் இவன் அமுது செய்ய வேண்டும்? அமுதை ஏன் படைக்க வேண்டும்? உண்பானா என்று நினைத்ததுதான் காரிய காமத்தில் சேர்கிறது. இது கர்மானுஷ்டானத்தில் குறை. எங்கோ ஒரு வைணவன் அல்லாதவன் இறைவனுக்கு எவ்வளவு அமுது தேவையா, எவ்வளவு அமுது தேவை என்றாலும் அவன் வயிற்றுக்கு இது ஆகுமோ? அந்தணன் நினைத்தான், இறைவன் சாப்பிடுவானா என்று. கர்மானுஷ்டானத்தில் இருக்கக்கூடிய வீரிய காமம் என்பது இதற்கு பெயர். அன்பில்லாத ஒருவன், வைணவன் அல்லாதவன் நினைத்தான், இறைவன் உடலுக்கு இது ஊறு விளைவிக்குமே என்று. அது மனதிலே நின்றது வைணவன் அல்லாத ஒருவனுக்கு. அந்த நினைவே அவன் உடல் எடையை வாட்டி எடுத்தது. ஆணவம் அழிந்த காமத்தை வேறொரு அரித்து அழித்த நிலைதான் வைணவன் இல்லாதவனின் நிலை. நினைவால் இறைவனிடத்திலே காமம் வருகிறது என்பது பொருள். தப்பிதமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. உடல் இன்பம் காணுவதுதான் இதன் நேர்பொருள் அல்ல. அந்தணன் அல்லாதவன் படுத்து விட்டான். மனதில் காமம் வெளியேறிவிட்டது. ஐயகோ, இறைவன் உண்டால் உடல் நலிவுறுமே என்றான். தன்னை மறந்து, பஞ்சபூதங்களை மறந்து, காமத்தை மறந்து, காதலை மறந்து இறைவனின் உடல் மேல் பற்று வைத்தான். அந்த பற்றுதலின் ஆசை ஒளிமயமானது, தாங்காது, உடல் நலிந்தது. தன்னை விட்டு விடுவாளோ? பரவிஷ்ணுவின் உடலிலே இருந்து பிரிந்து தான் அந்தணன் அல்லாதவனிடத்திலே பணிவிடை செய்கிறாள். இதை சாஸ்திரியார் என்று சொல்லக்கூடிய அந்தணன்
பார்க்கும்படியும் செய்கிறான் இறைவன். அவனுக்கு, அந்தணன் அல்லாதவனுக்கு உடல் நலிவுற்றது கூட தெரியவில்லை. அரங்கன் வந்து அவன் உடலை தொட்டான். என்ன நீர் அரங்கனோ கண்ணனோ கிருஷ்ணனோ என்று கேட்டான். உடனே தன் கைகளை அவன் மேல் வைத்து தடவினான். உடல் நலிவு நீங்கி பொலிவாக எழுந்து நின்றான். நீ யார் என்று கேள்வி கேட்டான். நீதானே என்னை அழைத்தாய் அரங்கன் என்று வந்தேன் என்றான். அன்னையும் தந்தையுமாக காட்சி கொடுத்தனர். ஈதென்ன விந்தை என்று நினைத்தான். அன்னை விஷ்ணுவின் உடலிலே கலந்தாள். இது பரவிஷ்ணுவின் தத்துவம். இந்த பரவிஷ்ணுவின் தத்துவத்தை ஏகாந்தத்தில் இருந்துதான் அனுபவிக்க வேண்டும். இதுவரை குருமார்கள் உடன் வருவர். இதுவரை இந்த கால அளவு வரை குருமார்கள் உடன் வருவர். உடன் வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. ஷீடன் சேர்த்துக் கொள்ள மாட்டான். குருவை மகா தொல்லையாக நினைப்பான். தொந்தரவு புத்திக்காரனுக்கு தொல்லையாக தான் தெரியும். குரு இங்கே வந்துவிட்டால் அவரே விட்டு விலகி விடுவான். இது மாற்றான் உடலாகின்றதல்லவா. குருவானாலும் ஓர் உடம்பு, ஓர் பஞ்சபூதங்கள், ஓர் ஆண்குறியோ அல்லது பெண்குறியோ, ஓர் மலவாய் ஓட்டை அனைத்தும் இறைவனிடத்திலே கொடுத்து விட்டால் அவன் பரவிஷ்ணு என்பதை புரிந்து கொள்ளலாம். அப்படி புரிந்து கொண்ட ஒருவனே வைஷ்ணவன். அவன்தான் நைஷ்டிக பிரம்மச்சாரி. அவன்தான் நைஷ்டிக பிரம்மச்சாரிய பிராமணன். இந்த தத்துவத்தின் அடிப்படையில்தான் நாபிக் கமலத்திலே இருந்து தாமரை மலர் வெளிப்பட்டு உயர்நோக்கி சென்று மலர் விரிந்து அதிலே ஒரு சிசு துவங்கியது. அதுதான் பிரம்மன். அவனுக்கு முதல் பெயர் பரபிரம்மம் என்பது பெயர். எங்கிருந்து வந்தான்? பரவிஷ்ணுவிடத்திலே வந்தான். எத்தனை காலம் பரவிஷ்ணுவான மகாவிஷ்ணு அவனை உடலிலே தாங்கியிருப்பான்? எத்தனை கோடி காலம் தியானத்திலே அமர்ந்து தன் வயிற்றுக்குள் அவனை சுமந்திருப்பான். நமக்கு கூட கோபம் வந்தால் ஆண்மகனாக இருந்து கொண்டு பெற்றெடுத்த தந்தை என்பான். அவனா பெற்றெடுத்தான்? அதுபோல்தான் அந்த கர்ப்பத்தை காப்பாற்றி வைத்தான். மனிதர்கள் சொல்வது போல் அல்ல. இயற்கையின் நீதிப்படி இறைவன் தன் வயிற்று நாவிலே பிரம்மத்தை அடக்கி வைத்திருந்தான். அவனை அடை காத்தது அன்னை மகாலட்சுமி. பரவிஷ்ணுதானே இத்தனை கோடி காலம் தபஸ் செய்ததன் பலனாகத்தான்
ஒரு தாமரை கொடி வெளிவந்து அதிலே தாமரை மலர்ந்து அதில் பிரம்மன் வெளிப்பட்டான். அந்த முதல் பிரம்மனுக்கு தான் பரபிரம்மம் என்பது பெயர். அந்த பரபிரம்மம் கூட இறைவன் மணி வயிற்றிலே எத்தனை காலம் இருந்திருக்க வேண்டும், எவ்வளவு படித்திருக்க வேண்டும். நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த தத்துவத்தை எவன் அறிகிறானோ அவனே வைஷ்ணவன். வைஷ்ணவன் ஆவதற்கு ஒரு காரணம் இருந்திருக்க வேண்டும். அவன் பெற்றோர்கள் இவன் பிறக்கும் முன் கண்ணா, கோவிந்தா, வாசுதேவா, வாமனா, வரதராஜானந்தா, கோவிந்தா, வெங்கடகிரிவாசா, நாராயணா, மதுசூதனா, ஆபத்தாண்டவா, ரங்கநாதா, ஸ்ரீமன் லட்சுமி நாராயணா என்று பல கோடி வகையான பெயர்கள் உரைத்திருக்க வேண்டும். அவன் தாயின் வயிற்றிலே இருக்கிற பொழுது அந்த கரு கேட்டிருக்க வேண்டும். அவனுக்கு தான் இந்த நிலை வரும். பிறந்தவன் பிராமணனோ பிராமணன் அல்லாதவனோ இங்கே ஜாதிக்கு இடமில்லை. அவன் பிறந்து சில காலம் வரை இருந்து பரவிஷ்ணுவின் தத்துவத்தில் தன்னை அறிந்து பரவிஷ்ணுவான கண்ணன் அவனுக்கு அனுகிரகம் அளித்து அவன் வாயால் சொல்கிறான், நீதான் வைணவன் என்று. வைணவன் என்றால் பிரம்மம் என்று பொருள். பிரம்மம் என்றால் இரண்டு நிலை கலந்தது. பரபிரம்மத்தை தயார் செய்த அன்னையும் அப்பனும் பரவிஷ்ணு. இது போன்ற நிலை கடந்து வந்த மனிதனை அந்த பரவிஷ்ணு என்ற விஷ்ணு, மகாவிஷ்ணு அவனை தன்வாயால் வைணவன் என்கிறான். அவன்தான் பிரம்மம். அவன்தான் நேரடி வைஷ்ணவன். நேரடி வைஷ்ணவன் தான் பிராமணன். எங்கே தேடுவது பிராமணனை? அந்த இடம் அனலைஸ் பண்ணிக்கோங்க. என்ன மகா தத்துவம்! எப்படி ஆணும் பெண்ணும் சேர்ந்து பாடம் நடத்துகிறார்கள். இது திருவோணத்தில் மலையேறி பார்த்தால் தெரியுமோ தெரியாதோ? தெரிந்துதானே ஆகும். தெரியாமல் போகுமா? எத்தனை விசேஷமான செய்தி இது. ஸ்டார்ட் பண்ண. ஆக ஒரு மனிதன் அனைத்தையும் விட்டுவிட்டு ஏகாந்த நிலையில் இருக்கிற பொழுதுதான் இந்த பரவிஷ்ணுவின் தத்துவத்தை தெரிந்து கொள்ள முடியும். இதற்கு யோகாசனமிட்டு பிராணனை ஒடுக்கி தாரணையில் கூட்டி மணிபூரகத்தில் அடக்கி ஆக்ஞையில் சுழற்றி இதயத்தில் நிறுத்தி சகசிராரம் வரை செல்ல வேண்டும். இது யோக சூத்திரதாரியான சிவபுரத்துக்கு சொந்தக்காரன்
சிவபெருமான் சொல்கிறான். அதுவும் உண்மைதான். அது செயல் ரீதியின் விளக்கம். செயல் ரீதியின் விளக்கம் கூட தெரிந்து கொள்ள வேண்டும் தான். அதற்காக தான் அன்னை ஆதிபராசக்தி கேட்டாராம், சிவபுரத்துக்காரனை உனக்கு என்ன வேண்டும் என்றானாம். அதற்கு சிவபுரத்துக்காரன் சொன்னானாம், உடுக்கை போதும், திரிசூலம் போதும், அரை ஆடை போதும், ஜடாமுடி போதும், வசிப்பதற்கு இடம் சுடலை போதும் என்றான். இது யோகசூத்திரத்தின் வழியாக வரும்போது இதை தெரிந்து கொள்ளலாம். இந்த யோகசூத்திரத்தை படித்தவன் அனைத்தும் விட்டுவிட்டு ஏகாந்தமாகி இறைவனை அறிவான். அறிந்தபின் அவன் தெரிந்து கொள்வது ஈசனோடு ஆயினும் ஆசை அறிவின் என்று தெரிந்து கொள்கிறான். நேரடியாக ஞானத்தை நல்குகிறான். சிவவாக்கிய தத்துவத்தை அவன் உணர்கிறான். எல்லாம் உண்மைதான். எத்தனை மகத்துவமான செயல் இது! ஆனால் வைணவ சம்பிரதாயத்திலே பிராணாயாமம், தாரணை, ஆக்ஞை, மூலாதாரம், முட்டி மோதுதல், சகசிராரம் இதுகளை சொல்லாமல் நேரடியாக பரவிஷ்ணுவிடத்திலே சென்று விடுகிறார்கள். இத்தனை யோகங்கள் தியானங்களும் இதை செய்துதான் அறிய வேண்டும். பரவிஷ்ணுவின் தத்துவம் இதுவல்ல. நேரடியாக அறிந்து கொள்ளலாம். எப்படி நேரடியாக அறிந்து கொள்ளலாம்? மனதை உடலை விடுத்து தனியாக இயக்கிக் கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். முடியுமா? முடியும். அனைவருக்கும் முடியும். மனம் உடலை விட்டு பிரிவது. நாங்கள் முயற்சி செய்கிறோமே, முடியுமே. முயற்சி செய்யாமலும் முடியும். எப்பொழுது? உயிர் பிரிகின்ற பொழுது மனம் உடலை விட்டு உயிரோடு போய் சேர்ந்துவிடும். ஆனால் இந்த பரவிஷ்ணுவின் தத்துவமானது மனதை உயிரோடு இருக்கும் பொழுதே உடலை விட்டு பிரித்து தனியாக இயங்க செய்யும் தத்துவத்தை சொல்வது. அஷ்டமாசத்திலும் இந்த நிலை கைகூடும். அதுவரை போக வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே சென்று விட்டால் மனிதன் அங்கேயே மண்டியிட்டு நின்று விடுவான். ஆசை அலைமோதும். இதுதான் காலகதியின் தத்துவம். பரவிஷ்ணு என்று சொல்லும்போது மனமானது உடலை விட்டு தானாக இயங்கும். நமக்கு தெரியாது. நமக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஓரளவுக்கு இதை உணர நாம் திருவோணத்திலே மலையேறினால் தெரியும். வெங்கடவனின் மலை, அங்கு ஏறினால் நீ வைஷ்ணவனாகிறாய், விஷ்ணுக்கு அடிமையாகிறாய். இல்லை, விஷ்ணு உனக்கு அடிமையாகிறான். நீதான் பிராமணன். உன்னை நீ உள்ளே வைத்துக் கொண்டு வர்ணனையில் விளையாடுகிறாய். இந்த வகுப்பினத்தை சார்ந்தவன், அந்த வகுப்பினத்தை சார்ந்தவன், எல்லோரும் பிராமணர்களே, எல்லோரும் வைஷ்ணவர்களே.
ராமானுஜர் கூட நாராயண மந்திரத்தை ராஜகோபுரத்தில் ஏறி சொன்னானாம். அனைவரும் வைஷ்ணவனும் பிரம்மனுமாகிவிட்டார். பிராமணனாகி அரங்கன் மேலு சேர்ந்தாள், அரங்கனுள் சேர்ந்தனர். ராமானுஜர் ஒரு பாம்பாட்டி சித்தர். இப்பொழுது இருக்கக்கூடிய ராஜகோபுரத்தில் ஏற முடியுமா? எத்தனை அடி உயரம்! பாம்பாட்டிக்காரன் சின்ன கோபுரமாக இருந்த போது ஏறிவிட்டான். பிராமணனுக்கு இது போன்ற ஒரு நல்ல புத்திகள் கூட வருகிறது. அதே தத்துவம் தான் இங்கே கூட. நீ வர்ணனைகளை கடந்து களைத்து விடுகிறாய். நீ உன்னை மனிதனாக நினைத்துக் கொள்கிறாய். உன்னை சுற்றி பரபிரம்மத்தின் அலைகள் ஓடுகின்றது தெரிந்து கொள்கிறாய். அந்த பரபிரம்மம் இறைவன் என்று தெரிந்து கொள்கிறாய். அவனுக்குள் பெண் ஒருத்தி இருக்கிறாள் என்பதை தெரிந்து கொள்கிறாள். அந்த பெண்ணுக்குள் மற்றொரு பெண்ணும் இருக்கிறாய் என்பதை தெரிந்து கொள்கிறாள். இங்கே ஒரு கேள்வி பிறக்கும். நினைவே ஆணவமாக காமமாக வருகிறது என்று சொல்கிறீர்களே, உண்மைதான். அந்த பரவிஷ்டுவிடத்திலே ஒரு பெண் உள்ளே இருக்கலாமா? அந்த பெண்ணுக்கும் உள்ளே ஒரு பெண் இருக்கலாமா? அந்த நிலையில் நீ சென்று விட்டால் 1000 பெண்களை உன்னோடு சேர்த்துக் கொள்வாய். இப்பொழுது கூட சேர்த்துக் கொண்டுதான் இருக்கிறாய். மனைவியோடு வாழ்கிறாயா? மகளோடு வாழ்கிறாயா? தாயோடு வாழ்கிறாயா? தொத்தா என்று சொல்லக்கூடிய சித்தியோடு வாழ்கிறாயா? மாமியாரோடு வாழ்கிறாயா? சற்று அசிங்கமாக தான் இருக்கும் மாமியார், என்ன செய்வது? அந்த கருமத்திடம் கூட வாழ்கிறாயா? அனைவரோடும் வாழ்கிறாய். சென்றடவெல்லாம் பெண்கள் வாழ கற்றுக்கொண்டிருக்கிறாய். நீ இவைகளை வெளியிலே வைத்துக் கொண்டு வாழ்கிறாய், பிரித்து பார்க்கிறாய். இறைவன் இந்த இரவு நபரை தனக்குள்ளே வைத்து வாழ்கிறான். நீ அந்த பரவிஷ்ணுவின் தத்துவத்தை அறிந்து கொண்டாயானால் இறைவன் பெண்மயமானவன். பெண்ணுக்குள் தன்னை கரைத்துக் கொண்டு ஆண் வேடம் இட்டுக் கொண்டு இவ்வளவு வேலைகளும் செய்கிறாய் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய். எத்தனை வினோதமான செயல் இது! எத்தனை தத்துவங்கள்! என்ன விதமான ஒரு விளையாட்டு! இந்த விளையாட்டு தீருமோ? இதுதான் தீராத விளையாட்டு. இந்த திருவோணமதிலே நீ மலையேறிட பரவிஷ்ணுவின் நிலையை அடைகின்றாய். அதற்கு முன் 16வது திரேகம் பரசூன்ய திரேகம் ஒழித்துக் கொள்கிறது. அதாவது ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லை என்பதற்கே இவ்வளவு தெரிந்து கொள்ள வேண்டும். உன் 16வது திரேகம் பரசூன்யம் ஒழித்துக் கொள்ள பரவிஷ்ணுவை அறிந்து கொள்கிறாய். அதற்காக தான் அந்தணன் இல்லாதவனிடத்திலே ஓடி அவன் உடலை தடவி அவன் மனம் வியாதியில் அகப்பட்டுக் கொண்டிருந்தது. இறைவன்